ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கிரிப்டோவில் இருக்கிற என்ன வகையாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் என்றபடியும் பார்ப்போம். அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கொண்டீங்கள் என்று சொன்னால், நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஷேர் மார்க்கெட்டையும் கிரிப்டோவையும் கொண்டு கம்பேர் பண்ணக்குள்ள கிரிப்டோவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வந்து நிறைய ஏர்ன் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகம் ஷேர் மார்க்கெட்டை விட. ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட நீங்கள் விற்கலாம். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் ஷேர்ஸை வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பங்கு லாபம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்கள் வந்து கிரிப்டோவில் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 9 வகையான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அது என்னென்ன வகையில் 9 வகையாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் கிரிப்டோவில். அது என்ன வகை என்று சொல்கிற எப்படி அதை செய்கிற விடயங்களை வந்து இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த தியரிட்டிக்கல் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தேவையாக இருந்தால் உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து செய்கிற விடயங்கள் என்ன மாதிரி செய்யலாம் என்ற விடயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்றுமில்லை, நீங்கள் வந்து கிரிப்டோவில் வந்து நிறைய காயின்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு 30,000 20,000 ப்ராஜெக்ட், அதாவது கோயின்கள் டோக்கன் தான் இருந்திருக்கும். இப்போ நினைக்கிறேன் லட்சக்கணக்கில் கோயின் வந்துட்டு நிறைய மீம் கோயினும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் 10,000 வந்து புதிய புதிய ப்ராஜெக்டுகள், புதிய மீம் கோயின்கள், வேறு பிளாக் செயின்கள், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு. ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்டான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி அதை ஹோல்ட் பண்ணிங்கள் என்றால் குறிப்பிட்ட பீரியட்டுக்கு வாங்கி அதை விற்கிறதுனூடாக நீங்கள் வருமானத்தை அடையலாம். அதான் வந்து பை அண்ட் ஹோல்ட். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும்பாலும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முதல் வாங்கிட்டீங்கள், இப்போ வந்து அதில் ப்ரைஸ் வந்து ஹையாக போகக்குள்ள நீங்கள் அதை விற்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து இந்த வை அண்ட் கால் என்ற ஆப்ஷன், இதனூடாக நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும். அடுத்த விடயத்தை பார்த்திங்கன்னா தெரியும், டே ரீடிங்கில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் கிரிப்டோ வந்து வாங்கி விற்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் டே ரேட் பண்ணி கொள்வது, அதாவது மேலே போக்குள்ள பை பண்ணுறது அல்லது கீழே விற்கிறது. இதில் வந்து ஷார்ட் ரேடிங்னு சொல்லுவோம். அந்த வகையில் வந்து விற்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிஸ் கட்டாயம் தேவை. சார்ட்டுகள், இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுகள் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுகள் என்ன மாதிரி என்ற விடயங்களை நீங்கள் கட்டாயம் அடைஞ்சிருந்தால் இந்த டே ரேடிங் செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதிக லாபம் வந்து உழைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இது ஒரு நாள்லேயே வந்து இந்த பை அண்ட் செல்லில் வந்து நீங்கள் மேற்கொள்றதாக இருந்தால் இந்த டே ரேடிங்னு சொல்லுவோம். இது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்குது. வந்து ஷேர் மார்க்கெட்டை விட அதிகளவு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கூட கிரிப்டோ கரன்சி என்பதால் வந்து அதிகளவு லாபம் உழைக்கலாம், அதே நேரம் அதிகளவு நட்டமும் அடையக்கூடிய சாத்தியப்பாடு அதிகம். அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இது வந்து மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் வந்து அசெட்ஸை கால் பண்ணுறது, கொஞ்சம் நாளைக்கு அல்லது வீக்குக்கு வந்து கால் பண்ணுறது, அதன் பிறகு வந்து நீங்கள் ப்ரைஸ் மாற்றத்துக்கு ஏற்ப வந்து விற்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு மேலே வந்து இந்த பிட்காயின் வந்து சாதாரணமாக 82,000 வரும், அல்லது மேலுக்கு ஒரு 90,000 100,000 கிட்ட போகும். திரும்ப வந்து 87 82 85 நிற்கும். திரும்ப வந்து 90,000 95 100க்கு அப்படி போகும். அப்போ இந்த இதில் வந்து குறையிற நேரம் வந்து வாங்குறது, கூட வரக்குள்ளே விற்று கொண்டு இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து நடக்க செய்யும். இதனூடாக வந்து நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வந்து ஸ்கல்பிங்னு சொல்கிறது. ஸ்கல்பிங் என்னென்னு சொன்னால் சின்ன ரேட்டுகள், அதாவது நிறைய ரேட்டுகள், ஒரு 100 ரேட்டை வந்து ஒரு நாளைக்கு ரேட் பண்ணுறது சிம்மோல் ரேட். ஆனால் அதில் வந்து சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு BAT டோக்கன், பெட் என்ற டோக்கன் வந்து நீங்கள் ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு $0.5 ஒரு 100 வாங்குவீங்கள், 0.6க்கு ஒரு 100 வாங்கி வாங்கி கொண்டிருப்பீங்க. அதே நேரம் வந்து மற்ற சைடில் நீங்கள் வந்து விற்று கொண்டிருப்பீங்க. அதாவது உங்களோட $1,000 இருக்குன்னு சொன்னால் அந்த $1,000 வந்து நீங்கள் ஒரு 20-30 இதாக வந்து ரேட்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் வந்து குறைஞ்சி வார நேரம் வந்து வாங்கி கொண்டிருப்பீங்க, கூட வார நேரம் விற்று கொண்டிருப்பீங்க. ஆகவே வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஸ்கல்பிங்கினூடாக உங்களுக்கு சின்ன ப்ராஃபிட்டை வச்சு விற்கக்குள்ள நீங்கள் 100 ஒரு ரேடிங்கில் வந்து $1 நீங்கள் ப்ராஃபிட் வச்சா கூட ஒரு நாளைக்கு 100 ரேட் வந்து நீங்கள் செய்கிறீங்களாக இருந்தால் உங்களுக்கு $100 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான செட்டப்பை வந்து ஸ்கல்பிங்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அட்வான்ஸாக வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சுகளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து AI ஜெனரேட்டடான பாட்டுகள் இருக்குது. அந்த பாட்டுகளில் நீங்கள் வந்து கமாண்டை மட்டும் கொடுத்து உங்களுடைய டாலர்ஸை வந்து லோட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரேடிங் நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் வந்து அது சம்மந்தமாக பார்க்கவே தேவையில்லை. அது கூட நேரம் ஆட்டோமேட்டிக்காக வாங்கி கொண்டிருக்கும், கூட நேரம் விற்று கொண்டிருக்கும். கிரிப்டோ கரன்சியை குறைய நேரம் வாங்கி கொண்டிருக்கும். இந்த சேப் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்து கொண்டிருக்கும். ரைட்.
அடுத்த விஷயம் வந்து ஸ்டேக்கிங்ன்றது வந்து இப்போ நல்ல ஒரு பிளாக் செயினில் நீங்கள் ப்ராஜெக்ட்கள் நல்ல உங்களுடைய விற்க விருப்பம் இல்லாத சில ஷேர்ஸ்கள் கிரிப்டோ கரன்சி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு 6 மந்த் அல்லது 1 இயர் அல்லது ஃப்ளெக்சிபிள் வைஸில் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறனூடாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய இருக்கும். அப்படியான செயற்பாடை வந்து ஸ்டேக்கிங் என்று சொல்லுவோம். இதில் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் கூட செய்யலாம். அடுத்தது வந்து உங்களுடைய ஓனான வல்ல டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வாலெட்டில் இருந்து நேரடியாக வந்து டிஃபைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் இருந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது 2 வழியில் இந்த ஸ்டேக்கிங் பர்பஸ் வந்து இருக்குது. அடுத்தது ஜீல்ட் ஃபார்மிங் அண்ட் லிக்விட்டி மைனிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து சொல்லிச்சுன்னா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான லிக்விட்டியை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்குள்ள அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த அவங்களுடைய ரேடிங்கில் வர கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதனூடாகவும் வந்து நீங்கள் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து எவ்வளவு லிக்விட்டி வந்து உங்களுடைய லிக்விட்டி அவங்க யூஸ் பண்ணி ரேடிங் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு தரும். அந்த ஆர்பிட்ரேட்டர்னு சொல்கிறது என்னென்னு சொல்லிட்டோன்னா, கிரிப்டோ கரன்சியை வந்து லோவர் ப்ரைஸில் வாங்கிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு டோக்கன் வந்து 0.7 விற்கும், மற்றதில் வந்து 0.6 விற்கும். ஒரு 10 சென்ட்ஸ் அல்லது 5 சென்ட்ஸ், 0.5 சென்ட்ஸ், 0.1 சென்ட்ஸ் அப்படியான நிறைய டிஃப்ரெண்ட் வந்து சில எக்ஸ்சேஞ்சுகளில் வந்து இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னவென்று சொல்லிச்சுன்னா, அங்கே ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்கின்ற டிமாண்ட் அண்ட் சப்ளை வைத்து தான் வந்து அங்கே வந்து இந்த ப்ரைஸ் வந்து தீர்மானிக்கப்படும். இப்போ ஆரம்ப காலங்களில் இதில் ஒரு அதிக அளவு வித்தியாசம் இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் வித்தியாசங்கள் குறைவும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், பினான்ஸ் அண்ட் கேட் ஐயோன்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்காக இருந்தால் ஒரு காயின் வந்து கேட் ஐயோவில் குறைய இருக்கும், பினான்ஸில் கூட இருக்குன்னு சொல்லிச்சுனால் நீங்கள் அங்கே $0.5 வாங்கி கொண்டு வந்து இங்கே பினான்ஸில் வந்து 0.6 விற்கக்கூடியதாக இருக்கும். அதில் உள்ள நீங்கள் 1000 காயின் கொண்டு வரக்குள்ள 1000 கிரிப்டோ கரன்சி மக்கள் மாற்றக்குள்ள உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்படியான சாத்தியப்பாடுகள் மிக குறைவு அதிகம். அதை விட என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் அங்கேருந்து இங்கே ஃபண்டை கொண்டு வாரத்துக்கு இடையில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஆகவே நமக்கு வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே வாங்கிட்டு இங்கே கொண்டு வரதுக்குரிய டைம் வந்து மிக குறைவாக இருக்கும். ஆகவே அப்படி செய்வதனூடாக வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த ஐசிஓ, ஐடிஓ, ஐஇஓன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இனிஷியல் பப்ளிக் கவரிங் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பங்குகளை வந்து முதல் தரம் விற்கக்குள்ளே வந்து சந்தைக்கு வரக்குள்ளே வந்து இனிஷியல் பப்ளிக் மக்களுக்கு கொடுப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு விற்பாங்கன்னு சொல்லி சொன்னால் சில வேளை மார்க்கெட்டுக்கு வரக்குள்ள 12 ரூபா அல்லது 15 ரூபா வரும். அப்படியான டைமில் அந்த 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர்ஸ்களை வந்து 15 ரூபாய்க்கு நீங்கள் விற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படியான செயற்பாடு தான் இந்த கிரிப்டோவிலும் இருக்குது. இந்த ஐசிஓ அல்லது ஐடிஓ அல்லது ஐஇஓன்னு சொல்லி சொல்லுவோம். இனிஷியல் காயின் ஆஃபரிங் அல்லது இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங் அண்ட் அடுத்த இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங் என்று சொல்லி 3 விடயங்கள் இருக்குது. எக்ஸ்சேஞ்சு கூடாக பினான்ஸ் வந்து சில விடயங்களை வந்து புது காயின்களை ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டுன்னா அது வந்து இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங் என்று சொல்லுவாங்க. அடுத்தது ஐசிஓன்றது வளமையாக கிரிப்டோ கரன்சியில் வர்றது. அடுத்த டெக்ஸ் ஆஃபரிங் ஒன்றும் இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங், இந்த 3 வகையான விடயங்களை வந்து பிரிக்கப்படும். இந்த விதக்கூடாகவும் வந்து நீங்கள் லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐசிஓ வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸ்கள் இருக்கும். சில வழியில் நீங்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஒரு 10,000 டோக்கன் வச்சிருந்தால் உங்களுக்கு இந்த ஐசிஓ கூடாக சில அலோகேஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து வேறு எக்ஸ்சேஞ்சில் அங்கே ஒன்று நல்ல விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பெரிய அளவு ப்ராஃபிட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த டொலர் கோஸ்ட் அவெரேஜ்னு சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அதிகமான பினான்ஸில் எல்லாம் இந்த விடயம் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து $1 அல்லது $10 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு கமாண்டை கொடுக்குறது நம்ம பட் மாதிரி. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து உங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட கிரிப்டோ கரன்சியை ஆட்டோமேட்டிக்காக வாங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும். அதே நேரம் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கையாவார நேரம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து விற்கலாம். விற்றுட்டு நீங்கள் அதே டாலர்ஸுக்கு மாற்றி வச்சுக்கிட்டால் அதே செயற்பாடு தொடர்ச்சியாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து குறையக்குள்ள அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் ப்ரைஸ் குறையக்குள்ள டெய்லி வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்களுக்காக இந்த
கிரிப்டோ கரன்சியோ ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கும். இந்த செயற்பாடுகளாகவும் வந்து நீங்கள் லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படி 9 விடயங்கள் வந்து இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது தொடர்பான சில டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இதை தொடர்பாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் அல்லது ஒரு இடத்தை சர்ச் பண்ணாலும் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் தேவைன்னு சொன்னால் காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.